அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க. நம்ம அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, சோப் மேக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது சாண்டல்வுட் ஆயிலுங்க, ஃப்ளேவருக்காக. இது தேங்காய் எண்ணெய் ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி, அது ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன். இது இ கேப்சூல் டேப்லெட்டுங்க. இது ஒரு 3 டேப்லெட் அதில் ஆட் பண்ண போகிறோம். இது சோப் பேஸு கட்டியாகவும் கிடைக்குது, இந்த மாதிரி பவுடராகவும் கிடைக்குதுங்க. இதை நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். 1/2 kgக்கும் ஒரு 8 சோப்பு வர மாதிரி நான் எடுத்திருக்கேங்க. இந்த சோப் டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரம் நல்லா பாயில் ஆக இந்த சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃப்ளேவரில் நம்ம அதை ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது தூளாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடுங்க. கட்டியாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இது பவுடராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாக நம்மளுக்கு மெல்ட் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. ஆனால் கைவிடாமல் கலக்கணுங்க, இல்லாட்டி கட்டி ஆகிடுது. அது ஒரு விஸ்க் வச்சுக்கங்க, இல்லை ஒரு ஏதாவது உங்களுக்கு எந்த மாதிரி கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வச்சு கலக்குங்க. ஆனால் விக்ஸு வச்சு கலக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. இப்போ நான் இதில் முல்தானி மெட்டி ஆட் பண்ணியிருக்கேங்க. முல்தானி மெட்டியை கொஞ்சம் தண்ணியை போட்டு கரைச்சிக்கிட்டேன். இது கூடவே ஒரு 25 கிராம் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இது கொதிக்க வைக்கக்கூடாது, டபுள் பாயில் மெத்தட் மட்டும்தான். அந்த ஹீட் ஏற அது நல்லா மெல்ட் ஆகிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு சூடு ஏறுறதுக்கே ரொம்பவும் நம்ம அடுப்புலலாம் வச்சு அதை கொதிக்க வச்சு அதை இது மாதிரிலாம் காய்ச்சணும்லாம் அவசியமே இல்லை. இது கூட நான் இ கேப்சூல் டேப்லெட் விட்டமின் டேப்லெட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேப்லெட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக தான் நான் மைசூர் சாண்டல்வுட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்போம் மைசூர் சாண்டல் சோப்பு. ஆக்சுவலி எனக்கு அந்த சாண்டல்வுட் ஆயிலோடைய ஃப்ளேவர் ரொம்பவும் பிடிக்கும். அதனால் நான் ஃப்ளேவருக்காக அந்த சாண்டல்வுட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுற சோப்பை விட நாம்பளாகவே நம்ம கையில் மேக் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது ஒரு மனசு திருப்தியாக இருக்குது பார்த்திங்களா. அது ரொம்பவும் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு எனக்கு. மாஷாலா, நான் கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால எப்படி வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். மாஷாலா, உண்மையாகவே சூப்பராக வந்துச்சுங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறது சாண்டல்வுட் ஆயிலுங்க. ரொம்பவும் சூப்பராக வந்துச்சு ரிசல்ட்டு. மாஷாலா, நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நிறைய ஃப்ளேவர் நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீம் சோப்பு, இல்லை டர்மரிக் சோப்பு, இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அது செட் ஆகுமோ அந்த மாதிரி போட்டு கூட நம்ம நிறைய சோப் மேக் பண்ணிக்கலாம். இந்த மோல்டில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மோல்டில் எல்லாத்தையுமே ஊற்றி எப்படியோ ஒரு 2 hours 3 hours அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. நல்லா அது செட் ஆகணும். செட் ஆகிட்ட பிறகு நம்ம அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உண்மையிலே நல்லாவே நுர வந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு சோப்பு. அந்த ஸ்மெல் தாங்க அதில் ஹைலைட்டே. மைசூர் சாண்டல்வுட் ஆயிலுடைய ஸ்மெல் தாங்க ஹைலைட்டாக இருந்துச்சு. மாஷால்லா. இப்போ நம்ம எல்லாமே மோல்டில் ஃபில் பண்ணியாச்சுங்க. இது எப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துடலாம், நல்லா செட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், மாஷா அல்லா, நாங்கள் 3 மணி நேரம் கழித்து தாங்க எடுத்தோம். சோப் பேஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், மாஷா அல்லா. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாப்பா கையில் தான் போட்டு நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. மாஷா அல்லா, பாருங்கள், நல்லா நுர வருது. ஸ்மெல் தாங்க சூப்பராக இருந்துச்சு அதில். மாஷா அல்லா, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒன்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கையால் நாம்ளே செஞ்சு அதை யூஸ் பண்ணும்போது உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபையாகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.